ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. இங்கே பாருங்கள், ஆன் பட்டன் இருக்குது, ஆன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. இப்போ வாங்க இதில் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே தெரிஞ்சிச்சு. இது வந்து பிளாக் ஒயர், இது வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சு. ஆனால் ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிச்சு. வேணால் நீங்கள் பாருங்கள். ஆனால் பட்டன் எல்லாம் சைடில் ஒரு பட்டன் தான் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் கீழே உள்ள பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இருக்குது. வாங்க இதை ரிப்பேர் பார்த்து இது ஓடுதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பின்னாடி இருக்கிற 1 2 3 4 5 6 அந்த 6 ஸ்க்ரூவையும் நம்ம பார்த்தீங்கன்னா கழட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா 5 ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் வேறு எதாவது பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே தீஞ்சு போல், எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் ஒயர் இருக்குல்ல, அது வந்து ப்ளஸ்ஸு, அது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸு. நம்ம இது சோலார் பேனல் பார்த்திங்கன்னா இதில் குட்டியாக இருக்கும். அந்த சோலார் பேனலுக்கு வர ஒயரை கட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இதுக்கு பார்த்திங்கன்னா பேட்ரியும் இல்லை. இப்போ வாங்க நம்ம இதை இப்படியே நம்ம இப்போ வெளியே எடுத்து பார்க்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே இல்லை. இதில் இருக்க லைன் எல்லாம் கரெக்டாக இருக்குது. வாங்க இதை நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இதையும் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டேன். எல்லா பட்டனுக்கும் சும்மா எல்லாமே கரெக்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த 2 ஒயர் மட்டும்தான் வெளியே இருக்குது. வேறு ஒயர் எதுவும் வெளியே இல்லை. இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த இது பேர் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இல்லை. ஆனால் இதுவும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க 9 வோல்ட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்சை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. இங்கே பாருங்கள், அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அப்போ இதில் என்ன தான் ஃபால்ட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு சுத்தமாக நம்ம இது க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி போட்டதுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணில் இருக்குங்க பாருங்கள். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். இல்லைன்னா ஆன் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்ம கால்குலேட்டர் பார்த்தீங்களா 0ல் இருக்குது. பாருங்கள் 0ல் இருக்குது. இப்போ வாங்க இதில் நம்ம இந்த மாதிரி பட்டனையும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. பாருங்கள், பட்டன் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருக்கிறதுனால நம்ம என்ன பட்டன் எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பார்த்திங்கன்னா இந்த கால்குலேட்டரை இதில் வச்சு நம்ம செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். வாங்க அதையும் நம்ம இப்போ எப்படின்னு பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் கூகுள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் எடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே அப்படியே தூக்குனீங்கன்னா அதில் வர அந்த பட்டனு, அதில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸு காணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். அதுக்கப்புறம் நான் தேடி பிடிச்சி எந்த பட்டன் சொல்லி ஒரு இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே எல்லா பட்டனுமே வந்துருச்சு. நான் எந்த பட்டன் சும்மா சூஸ் பண்ணேன்னா 2வதாக இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை தான் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கரெக்ட் செஞ்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் சரி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நம்பரையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். ஆன் மட்டும் கரெக்டாக வச்சுருக்கேன். அப்புறம் நம்பர் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்கேன். மைனஸை மட்டும் பார்த்தீங்கன்னா காணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் அட்டையை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூடிக்கலாம். வாங்க லப்பர் அட்டையை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இதையும் வைக்கிறப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். அது எப்படின்னா நம்ம சால்டரிங் ஐயன் பார்த்திங்கன்னா அந்த இதில் அந்த கால்குலேட்டர் வச்சுருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நான் வந்து புதுசாக ஒன்றா சால்டரிங் ஐயன் வச்சுருக்கேன். வச்சுட்டதுக்கப்புறம் நான் ஸ்க்ரூவை போட்டு மாட்டிட்டு நான் கால்குலேட்டர் ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்த்தேன். அது உங்கள்கிட்ட காட்டலை, வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. இப்போ வேணால் பாருங்கள், நான் திருப்பியும் ஆன் பண்ணி நான் சுவிட்சை போட்டு நான் நம்பரை கூட்டி பார்க்குறேன். கரெக்டாக வருதா இல்லையான்னு வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பார்த்தீங்கன்னா அச்சிடபிள் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதோட சாவியை பார்த்தீங்கன்னா எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நான் மாட்டிக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். அதை ஃபஸ்ட்டு சாவி எதுனா கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ சுவிட்சை போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் 0வில் வந்து காட்டுறது. இங்கே பாருங்க 0வில். இப்போ வாங்க, நான் நம்பர் கூட நான் கூட்டி போடுறேன். 1 0 + 0 1 0 கரெக்டாக 20 வருது பாருங்கள் ஆன்சர். நம்மளோட கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா ரெடி. இதுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.